அதிமுக கொடி சின்னம் வழக்கில் தீர்ப்பை தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுக கொடி சின்னம் வழக்கில் தீர்ப்பை தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை OPS பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் EPS மனு அளித்திருந்தார். இந்நிலையில் அதிமுக கொடி சின்னம் வழக்கில் தீர்ப்பை தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதிமுகவினுடைய கொடி, சின்னம் உள்ளிட்டவைகளை பயன்படுத்த பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறது. அதிமுக கொடி, சின்னம், லெட்டர் பேட் உள்ளிட்டவைகளை பயன்படுத்த பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி அதிமுகவினுடைய கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கின் மீதான விசாரணை நீதிபதி N. சதீஷ்குமார் முன்பாக நடைபெற்றது. அப்பொழுது பன்னீர்செல்வம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் மற்றும் அப்துல் சலீம் ஆஜராகி அதிமுக பொதுக்குழு தொடர்பான இடைக்கால கோரிக்கை தான் உச்சநீதிமன்றம் நிராகரித்ததாகவும், நிலுவையில் உள்ள மூல வழக்கை தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ள நிலையில் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் கட்சியில் இருந்து சிலரை தாம் நீக்கியதாகவும் அதற்கு தமக்கு உரிமை இருப்பதாகவும் வாதிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாதிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் மூல வழக்கை விரைந்து முடிப்பது தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை எனவும், அவர் ஒருங்கிணைப்பாளர் என்று கூறிக்கொள்வதற்கு தங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை எனவும், ஆனால் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று கூறிக்கொள்வதற்கு தான் தாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும், அவர் வேறு கட்சி ஆரம்பித்து அதில் ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்று கூறுவதற்கு எந்த ஆட்சேபனும் இல்லை எனவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தின் வழக்கு ஏதேனும் நிலுவையில் உள்ளதா என கேள்வி எழுப்பினர். தேர்தல் ஆணையத்தின் வழக்கு நிலுவையில் இருப்பதாக பன்னீர்செல்வம் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. இதனை அடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் வழக்கின் மீதான தீர்ப்பை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.